நம்ம ஹீரோயின் அப்படி ரோட்டில் மயங்கி விழுறப்போ அவங்க கையில் வச்சிருந்த அந்த பூச்செடி கீழே விழுந்து உடஞ்சது இல்லையா, அதோட சிம்பாலிக்கா என்னன்னா ஹீரோயினோட வைராகியம், உங்களோட விடாமுயற்சி, எப்படியாவது போராடி ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது ஒரு இடத்துல விழுந்து உடஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான். இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத கண்டினியூவாக பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரியில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படி உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹீரோயின் ஏன் மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க அப்படின்னா, சரியான தூக்கம் இல்லை, சரியான சாப்பாடு இல்லை, வேலை கிடைக்காத டிப்ரெஷன், இதனால தான் மயக்கம் போட்டு விழுந்திருப்பாங்க. அந்த செடியும் உடஞ்சு போயிருக்கும். அதுக்கப்புறமாக இவங்க அம்மாவுக்கு வந்து நியூஸ் போயிருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயினோட வாழ்க்கை எப்படி மாறிச்சுங்கிறது தான் நாம பார்த்துட்டோமே. கண்டிப்பாக அவங்க அம்மா கூட போயிருந்திருப்பாங்க. அவங்க அம்மா சொன்ன ஏதோ ஒரு வேலையை செஞ்சுருப்பாங்க. இப்போ அவங்க லைஃப் இங்கே வந்து நிற்குது. ஹீரோயின் ஹாஸ்பிட்டலையும் சேர்த்தியாச்சு, உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, தூங்கிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஹீரோயினோட கையை பிடிச்சிக்கிட்டு ஹீரோ உட்காந்துட்டு இருப்பாரு. அந்த வெட்டிங் ரிங்கை பார்த்துக்கிட்டே யோசிப்பாரு, எப்படி இவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறத காட்டுறாங்க. ஹீரோயின் விடாப்பிடியா சிட்டிலேயே இருந்திருப்பாங்க வேலை பார்த்துடலாம்னு சொல்லிட்டு. பட் அசம்பாவிதமாக அவங்க மயக்கம் போட்டு விழுந்து அது ஒரு பெரிய பிரச்சனையாகி கடைசியில் அவங்க அம்மா கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அப்போ இருந்து அவங்க அம்மா சொன்ன மாதிரி இருந்தால் ஹீரோயினோட லைஃப் வந்து போய்கிட்டே இருந்திருக்கும். அவங்க சொன்ன மாதிரி வேலை பார்த்துருப்பாங்க, சம்பளத்தை கொண்டு கொடுத்துருப்பாங்க, அவங்க அம்மா சொன்னதுக்கெல்லாம் மண்டே ஆட்டியிருப்பாங்க. பாரு என்ன ஒரு ஏஜ், ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட இல்லை, நீ பிளைண்ட் டேட்டுக்கு போ, உனக்கு கல்யாணம் பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஹீரோயினோட அம்மா தான் பிளைண்ட் டேட்டுக்கும் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு பிளைண்ட் டேட்டுக்காக தன்னை பார்க்க வர எந்த ஒரு பையனையுமே பிடிக்கல. அவங்களுக்கு வந்து அந்த மனசு ஒத்து போகவே இல்லை. அப்படி ஒரு காஃபி ஷாப்பில் ஒரு பிளைண்ட் டேட்டை பார்க்கறதுக்காக வந்தப்போ தான் எதர்ச்சியாக ஹீரோவை பார்த்துருப்பாங்க. எதர்ச்சியாக ஹீரோவை பார்த்து பேச போய் பிடிச்சி போய் தான் கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்க. அப்படி பிடிச்ச கையை இப்போ இப்படி பிடிக்க வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறப்போ ஹீரோயின் அப்படியே கண்ணை திறந்துட்டு, என்னை மன்னிச்சிருங்க, என்னோட இந்த சைடை நான் உங்களுக்கு காட்டியிருக்கவே கூடாது, நான் ரொம்ப பைத்தியக்காரத்தனமான சைடு உங்ககிட்ட காட்டிட்டேன்ல அப்படிங்கிறப்போ தயவு செய்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கறத ஃபர்ஸ்ட் நிறுத்து. ஏன் எப்போ பார்த்தாலும் அப்பாலஜைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அதுவும் என்கிட்ட? இன்னும் சொல்ல போனால் நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். அன்னைக்கு மழை பெஞ்சிட்டு இருந்தப்போ உன்னை பிக்கப் பண்ணுறதுக்காக நான் கம்பெனிக்கு வந்திருந்தேன். ஆனால் பில்டிங் க்ளோஸ் ஆயிருந்தது. சரி நீ வீட்டுக்கு போயிட்டேன்னு நான் நினச்சேன். ஆனால் இப்படியெல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் நீ பண்ண மெசேஜுக்கும் நான் ரிப்ளை பண்ணல. ஏன்னா நீ வீட்டில் இருக்கேன்னு நினச்சிருந்தேன். ஒருவேளை நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீ அந்த ரெசார்ட்டில் இருக்கிறது தெரிய வந்திருக்கும். அங்கே உன்னை பிக்கப் பண்ணுறதுக்கு நான் வந்திருப்பேன். இதெல்லாம் நடந்திருக்காது, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அலறப்போ, வேண்டாம் நீங்கள் எது கலணும், இதெல்லாம் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடந்து போச்சு, இதெல்லாம் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நம்மளுக்கு என்ன முன்னவே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த டின்னர் மீட்டப்பில் நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் குடிக்காம தான் இருப்பாங்க. அப்போ ஹீரோக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பாங்க, இன்னைக்கு நைட் நீங்கள் வீட்டுக்கு வருவீங்களான்னு சொல்லிட்டு. பட் ஹீரோ தான் ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டாரு. ஓகே கம்பெனி க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னா அவளே வீட்டுக்கு போயிட்டா போல இருக்குன்னு விட்டுருந்துருப்பாரு. அதை நினச்சி இவர் ஃபீல் பண்ண ஹீரோயின் இருந்துட்டு சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்கிறாங்க, இதை பாரு, யார் என்ன நினைக்கிறாங்க எப்படி நினைக்கிறாங்க அதை பற்றிலாம் கவலை கிடையாது, நான் உன் கூட இருக்கேன், நீ உடம்பு தேர்றதுக்கு அப்புறமாக நம்ம போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம், இவர் யாரை பற்றியும் யோசிக்காது அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் கொடுக்குறாங்க. ஹீரோயினும் ஓகேன்னு சொன்ன மாதிரி தான் இருக்கு. இந்த பக்கம் இவங்க ஹீரோயினோட அப்பாவுக்கு பர்த்டே பார்ட்டி தானே, இவ்வியோ எல்லாம் வந்திருக்காங்க. அங்கே எல்லாருமே கலன்னு இருக்கிறப்போ ஹீரோ கால் பண்ணி சொல்லணும் இல்லையா, ஸோ கால் பண்ணி சொல்கிறாரு, இந்த மாதிரி பிரதருக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கும், ஹீரோயினுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு. உடனே எல்லாரும் இங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. இப்படி அவங்களுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமாக ஹீரோ ஒரு ஃபோனில் ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு இருப்பாங்க. இவர் ஸ்கூல் படிக்கிறப்ப எடுத்து குரூப் ஃபோட்டோ, அதில் ஹீரோயின் இருப்பாங்க. நான் எப்படி பார்த்த பொண்ணு இப்போ எப்படி ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபேமிலியே வந்துடும். அது ஹீரோயினோட அம்மாலாம் என்ன எதுன்னு கேட்கறதுக்கு, இல்லை கொஞ்சம் அதிகமாக குடிச்சிட்டா ஆல்கஹால் அலர்ஜி ஆயிருக்கு, அவ்வளோதான், இப்போ நல்லா தான் இருக்கா, அப்சர்வேஷனில் வச்சிருக்காங்க, அண்ட் தென் அவள் கண்ணு கூட முழிச்சிட்டா, வேற டெஸ்ட்டில் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்போ ஹீரோயினோட அம்மாலாம் ஐயோ என் பொண்ணுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு வேதனைப்பட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. இதை பார்க்குறப்போ இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்கிறோம்னு தான் எனக்கு தோணுச்சு. யுவிலிருந்து எல்லாரும் அங்கே தான் இருப்பாங்க. வெளியே பிரதர் கிட்ட பேசுகிற ஹீரோ வந்துட்டு, உங்கள் ஃபேமிலியை பார்த்தாலே ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது, ஹீரோயின் அவளுக்குள்ளேயே செத்துட்டு இருக்கிறப்போ அதுதான் சரி நீ உனக்குள்ளேயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேதனையை பொருட்படுத்தாமல் நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக இருக்கீங்க, உங்கள் அப்பா பர்த்டே கொண்டாடுறதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுறீங்க. அவளுக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் இருக்கா அப்படின்னதும் உடனே குடும்பத்தோடு ஓடி வந்து உலகத்தில் அவளை உங்களை தவிர்த்து வேறு யாருமே கேரே பண்ணிக்க மாட்டாங்கிற அளவுக்கு ஹீரோயினை கேர் பண்ணிக்கிறீங்க, எனக்கு புரியலையே அப்படிங்கிற சமயத்தில் அது அப்படிதான் மாமா, அதெல்லாம் உங்களுக்கு புரியாது, அதெல்லாம் ஃபேமிலி விஷயம். இன்னும் சொல்ல போனால் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்காதே நானும் அம்மாவை சொல்கிறதுக்கான காரணமே அக்கா மேலே இருக்கிற அக்கறை தான். இன்னொன்று நான் லாயராக சொல்கிறேன், நாளைக்கு கோர்ட்டில் நிறுத்தி ஸ்டேஷனுக்கு போகிறப்பெல்லாம் அவளுக்கு நடந்ததை அவள் திருப்பி சொல்லணும் மாமா, அப்போ ஒவ்வொரு வாட்டியும் அவள் சாவா, அதையும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுங்கிறப்போ எனக்கும் அதுதான் புரிய மாட்டேங்குது, அவள் சொல்லணும், அது சொல்ல முடியாம தான் அவள் செத்துட்டு இருக்கா. சரி நீ சொல்கிற கணக்குக்கே நான் வர்றேன், உங்கள் அக்காவை கோர்ட்டில் இவங்க இப்படி கேள்வி கேட்பாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் என்ன நடந்ததுன்னு தெளிவாக கேட்பாங்க, உங்கள் அக்கா திருப்பி சொல்கிறப்போ அவள் வேதனைப்படுவாங்கிறியே, மட்டும் சந்தோஷமாவா இருக்கா? இன்னொன்று சொல்லிட்டா, ஆல்கஹால் அலர்ஜி நான் போய் தான் சொன்னேன், உங்கள் அக்கா சூசைடுக்கு ட்ரை பண்ணியிருக்கா, சொல்லாமல் உங்கள் அக்கா சாகிறதுக்கு ஒரு விஷயத்த சொல்லி அப்பாடா சொல்லிட்டோம் அப்படிங்கிற நிம்மதியில் உங்கள் அக்கா இருக்கானா, எனக்கு அதுதான் முக்கியம்,
நான் ஹஸ்பண்ட், நான் அதை பார்த்துக்கிறேன். இன்னொன்று சொல்கிறேன், உங்கள் அக்கா ஒரு பியூர் சோல், அதை இல்லைன்னு உன்னால் மறக்க முடியுமா? இந்த மாதிரி நல்ல மனசு உள்ளவங்கெல்லாம் இப்படியே அவங்களுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியுமா? ஏன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆளுங்க இல்லை, நியாயம் வாங்கி கொடுக்கறதுக்கு ஆளுங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளேயே வந்துட்டு இருக்காங்க. மனசுக்குள்ள நினைக்கிறது கூட சொல்ல முடியாமல் கஷ்டப்படுறாங்க. என் ஒய்ஃப் அப்படி ஆகிறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு இவர் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவார். அதுக்கப்புறமாக இங்கே ஹீரோயின் வந்து கண்ணு முழிச்சிட்டாங்க. ஹீரோயினோட அம்மா பெட்டுக்கு பக்கத்துலேயே தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க கண்ணை சந்த நேரத்தில் ஹீரோயின் எங்கே போனாங்கன்னு தெரியல. எல்லாரும் பரபரன்னு தேடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கும் பிரதருக்கும் தெரிய வரும். அவங்களும் ஒரு பக்கம் தேடிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் ஏதாவது கேட்டை விட்டு வெளியே போயிட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கிட்ட எல்லாம் போய் விசாரிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டலுக்குள்ள தான் இருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் உள்ள விட்டு வெளியே வந்துட்டு இருக்கிற சமயத்தில் கரெக்டாக ஹீரோயினோட அம்மா பார்த்துட்டாங்க. ஓடி வந்து எங்கடி போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இறுக்கமாக பிடிச்சிக்கிறாங்க. யுவி, பிரதர், அப்பான்னு எல்லாரும் வந்துட்டாங்க. கடைசியில் ஹீரோ அந்த சத்தம் கேட்டு ஓடி வந்து, ஏன் இப்படி அவளை வந்து இறுக்கி பிடிச்சி கஷ்டப்படுத்துறீங்க? உடம்பு சரியில்லாமல் இருக்காமா, நீங்கள் ஃபர்ஸ்ட் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து, எங்கே போக பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறதுக்கு ஹீரோயின் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஹீரோவை மட்டும் பார்ப்பாங்க. உடனே அவர் வந்து ஹீரோயினை திருப்பி பிடிச்சதை பாரு, இவங்க எல்லாரையும் பார்த்து சொல்லு, நீ எங்கே போகிற அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்து சொல்லு அப்படிங்கிறப்போ ஹீரோயின் இருந்துட்டு, நான் வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் அப்படின்னுவாங்க. அவ்வளோதான், அவங்க அம்மாக்கெல்லாம் திக்குன்னு ஆகிடும். என்னடி நினைச்சிட்டு இருக்க, என்னடி பண்ண போற, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? நீ ஏன் நேரத்துக்கு அங்கே போன, அவன் கூட எதுக்கு போன, எதுக்கு குடிச்ச, எல்லாமே கேட்பாங்கடி உன் வாழ்க்கை அப்படின்னு ஆரம்பிக்கிறதுக்கு அம்மா இப்படி எல்லாம் காசிப் பேசுவாங்க அப்படின்னு பயந்து உண்மையை சொல்லாம நான் சாகிறதுக்கு அந்த காசிப்பை கூட நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேம்மா, என்னால் எங்கிட்ட இருந்தே என்னை காப்பாற்றிக்க முடியல அப்படின்ட்டு இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்பொழுதைக்கு இந்த உண்மை தெரிஞ்சவங்கள யாரு? நம்ம ஹீரோக்கு தெரியும், நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு பிரதருக்கு தெரியும், யுவிக்கும் தெரியாது, அப்பாவுக்கும் தெரியாது. ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக புலப்பட ஆரம்பிக்குது. அவங்க அம்மா சொல்லுவாங்க, அன்னைக்கு நைட் உனக்கு நடந்தது மட்டும் மற்றவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படிங்கிறப்போ ஃப்ராங்காகவே தெரிஞ்சு போச்சு. ஓகே, நம்மளோட ஹீரோயினுக்கு என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இப்போ புரிஞ்சிருச்சு. ஹீரோயினோட அம்மா அதே தான் சொல்கிறாங்க, நான் உன்னதுக்காக தான் சொல்கிறேன், இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும் அப்படிங்கிறதுக்கு கத்துன்னு கத்தி விட்டுருவாங்க. நீ எல்லாம் பேசாதம்மா, நீ எதுக்குமா என்ன பெத்த, பிறந்தோன்னே என்னை 3 வருஷம் பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டேன், வில்லேஜில் அம்மா இல்லாமல் நான் வளர்ந்தேன், அதுக்கப்புறம் நான் கொண்டு வந்து வச்சுக்கிட்டேன். ஏன் நான் பிறந்தோன்னோ அப்பாவுக்கு வேலை போயிடுச்சு, ஃபினான்ஷியலாக நீங்கள் வீக்காக இருந்தீங்க, அதனால் அதை சரி பண்ணும் அப்படிங்கிறதுக்காக என்னை வில்லேஜில் பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டீங்க, நான் அங்கே வளர்ந்துட்டேன். ஆனால் தம்பியை மட்டும் கூடயே வச்சுக்கிட்டீங்க, தம்பி பிறந்ததுக்கப்புறம் எல்லாம் சரியாக போயிடுச்சா? இல்லையே, அப்போவும் ஸ்ட்ரகிள் இருந்துட்டு தானே இருந்தது. அந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிளை சரி பண்ணும் அப்படிங்கிறதுக்காக என்ன ஸ்கூலுக்கு விட்டு நிறுத்தணும்னு பார்த்தா நான் நல்லா படிக்கிறவன், தம்பி ஆவரேஜாக தான் படித்தான், ஆனால் அவனை ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு நினச்சேன். தடுமாறி படித்து முடிச்சு நான் ஒரு காலேஜையும் முடிச்சு வேலைக்கு போய் உட்காந்து அங்கேயும் வந்து என் லைஃபை கெடுத்தேன். கடைசியில் நீ ஆசைப்பட்ட மாதிரி உன் கூடயே உட்காந்து வீட்டில் இருந்துட்டு கிடைச்ச ஏதோ ஒரு வேலைக்கு போகிற மாதிரி நீ ஆசைப்பட்ட மாதிரி நடந்துருச்சு. நீ ஆசைப்பட்ட மாதிரி என் கல்யாணமும் நடந்துருச்சு. உனக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் என்ன வச்சு நீ சாதிச்சுக்கிட்ட. தம்பி படிச்சு முடிச்சிட்டான், லாயரா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா உனக்குன்னு ஒரு வீடு வேணும் அப்படிங்கிறப்போ உனக்கு வீடு வாங்கணுங்க அப்படிங்கிறப்போ காசுக்காகவும் எங்கிட்ட தான் வந்து நீ நிற்கிற. ஆனால் என்னைக்காவது எங்கிட்ட கேட்டிருக்கியா, எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமாக நல்லா இருக்கியாமா, குழந்தை பத்துக்கிறத பற்றி ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கியா, உனக்கு வேற ஏதாவது வேணுமா, மாப்பிள்ளை நல்லபடியாக பார்த்துக்கிறாரா, இந்த மாதிரி ஏதாவது உனக்கிட்ட நீ கேட்டிருந்திருப்பியா? தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவனுக்கு வீடு வாங்கி கொடுக்கணுங்கிறப்ப என்கிட்ட வந்து நீ கேட்ட. ஆனால் எனக்கும் காசு தேவை இருந்தது, ஆனால் அதை பற்றி நீ என்கிட்ட கேட்டிருக்கியா? எனக்கு குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசையாக இருந்தது, என் குழந்தைக்காக ஒரு ரூம் ரெடி பண்ணணும்னு ஆசையாக இருந்தது, அதுக்கு தேவையான தொட்டிலெல்லாம் வாங்கி வச்சுக்கணும்னு எனக்கு ஆசையாக இருந்தது. ஆனால் அதுக்காகலாம் காசு செலவு பண்ணிட்டா தம்பியோட இஎம்ஐ கட்ட முடியாதே, நீ காசு கேட்குறப்ப கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணல அப்படிங்கிறப்போ இதெல்லாம் கேட்குற ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரிலாம் அவர் கேட்டே இருந்திருக்க மாட்டாரு, நம்ம குழந்தை பெற்றுக்கலாங்க, நம்மளுக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு ஹீரோயின் வாயிலிருந்து வந்திருக்காது. பட் இப்போ அவங்க வெடிச்சு செதறி பேசுறப்போ அதெல்லாம் கேட்குறப்போ ஒரு ஹஸ்பண்டாக ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ ஏன் இந்த ட்ரெஸ் போட்டுக்கிற, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோ, வா நம்ம வந்து வெளியே போகலாம், உனக்கு நான் 4 துணிமணி வாங்கி கொடுக்குறேன், எனக்கு வந்து கேட்டிருக்கியா? என் லைஃப் மொத்தமும் உன்னால போச்சுமா, ஆனால் இந்த வாட்டி வேண்டவே வேண்டாம், அந்த முடிவை நான் எடுக்கவே மாட்டேன். கடைசி வரைக்கும் நீ என்கிட்ட பேசலனா கூட எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. ஆனால் என்னை இந்த நிலைமைக்கு ஆக்கி இப்படி குமுற வச்சுட்டு இருக்கான் இல்லையா ஒருத்தன், அவன் நிம்மதியாக இருக்கவே கூடாது. தப்பே பண்ணாதனா என் மனசுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருக்கேன், சாகிற அளவுக்கு நான் யோசிச்சிருக்கேன். இதை பாரு, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மனசுக்குள்ள வந்ததுனால தான் இன்னைக்கு உங்க முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கேன். இல்லை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது, நீ கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டேங்கன்னா நான் மேலே ரூஃப் டாப்புக்கு தான் போவேன், அங்கிருந்து கீழே வந்து செத்து போயிடுவேன் அப்படிம்பாங்க. எல்லாரும் ஸ்டன் ஆகி நிற்பாங்க. அப்போ ஹீரோயினோட அம்மா அடங்க மாட்டாங்க. என்னையாடி பார்த்து செல்ஃபிஷ்னு, என்னையாடி பார்த்து சொன்ன, நான் உன்னை பெற்று வளர்த்துருக்கேன், அது கூட உனக்கு வந்து கண்ணுக்கு படலை இல்லை, நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு சொல்லிட்டேன், நான் ஏன் உன்னை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறேன், உன் புருஷனும் நீயும் டைவர்ஸ் பண்ணிக்க கூடாதுன்னு ஏன் தடுத்து நிறுத்தின அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணம் உன் வாழ்க்கை தான். அதை பற்றி புரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேல்ல, உனக்கெல்லாம் கொஞ்சம் மனசாட்சி இருக்காடி, எல்லாம் உனக்காக தாண்டி அப்படிங்கிறப்போ அப்போ என்ன போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க விடு, அதுவும் எனக்கு தான் வேணும், எனக்கானது தான் வேணும், அப்போ அதுக்கும் அமைதியாக இருமா,
இன்னைக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க விடாம தடுத்துக்கிட்டேன், இன்னொரு வாட்டி இப்படி பண்ணிட்டே இருந்தானே, இன்னொரு வாட்டி நான் சாகிறத உன்னால தடுக்க முடியாது அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் அப்படி ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. யுவிக்கெல்லாம் ரொம்ப அழுகழுகியா வரும். அவங்க அம்மாவும் ஸ்டன் ஆயிடுவாங்க, என்ன பேசுறது, இப்படி சாகரேன்னு பொண்ணு சொன்னதுக்கு அப்புறமாக என்ன பேச முடியும், அவங்களும் போய் உட்காந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பிரதர் வருவார். அக்கா நான் ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், கிட்டத்தட்ட உனக்கு கிடைக்க வேண்டிய எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு, ஆனால் அது உங்ககிட்ட இருந்து பறிக்கப்பட்டு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சோ தெரியாத மாதிரி நான் இருந்திருக்கேன், அது என் தப்பு தான், அதுக்கு நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கிட்டத்தட்ட உன் ரத்தத்தை உறிஞ்சிக்கிற ஒரு அட்டைப்பூச்சி மாதிரி தான் நான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன். ஒரு லாயராக நான் யோசித்தேன், இதில் இருக்கிற பிரச்சனை என்ன, நீ என்ன ஃபேஸ் பண்ணுவ, இதை வந்து நீ எப்படி அக்செப்ட் பண்ணிப்ப அப்படின்னு தெரியாமல் நான் யோசித்தேன். ஆனால் நீ நிம்மதியாக வாழணும் அப்படின்னா அதுக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணி உனக்கான நியாயத்துக்காக நீ போராடினா மட்டும்தான் உன்னால் நிம்மதியாக வாழ முடியும். நீ சொல்கிறப்போ ஒரு தம்பியாகவும் லாயராகவும் நான் உன் கூட இருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஹீரோயின் ஒன்றும் சொல்ல மாட்டான், அழுதுட்டு தேங்க்ஸ் அப்படின்னு மட்டும் சொல்லிடுவா. அதுக்கப்புறம் எல்லாரும் அமைதியாக இருந்துடுவாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக ஹீரோயின் போகிறப்போ ஹீரோ தான் கூப்பிட்டு போவாங்க. ஹீரோயினால் நடக்கவே முடியாது, அவர் தான் தூக்கி கொண்டு காரில் உட்கார வைப்பார். ஹீரோயினை சௌரியமாக உட்கார வச்சுக்கிட்டு நீ ஓகேவா இருக்கியா, உனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு, என் லைஃப்பில் நான் இப்படி ஒரு கம்ஃபர்டபிலிட்டியை நான் எப்பவும் உணர்ந்ததே இல்லைன்னு சொல்லுவாங்க பாருங்கள். ஒவ்வொரு டைலாக்கும் அப்படி இருக்கும், கிட்டத்தட்ட அந்த டைலாக்குள்ளே ஒரு ரொமான்டிக் இருக்கும், அதை நம்மளை அப்படி ஃபீல் பண்ண வச்சிருப்பாங்க. இவர் கார் எடுக்கிறப்போ பின்னுக்கவே இவரும் வராரு, பிரதரும் வராரு, நானும் போலீஸ் ஸ்டேஷன் போறேன்னு சொல்லிட்டு காரில் ஏறிப்பாங்க. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் ஏன்டி இப்படி ஒன்று நடந்தது எங்கிட்ட இருந்து மறைச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அப்பா தன் ஒய்ஃப் கிட்ட கேட்கறதுக்கு, ஆமாம் இந்த குடும்பத்தில் நீங்கள் என்னத்தை கண்டுபிடிச்சிங்க, என்னத்தை பார்த்தீங்க, நான் ஒருத்தர் இருக்கிறனால இந்த குடும்பம் ஓடிட்டு இருக்கு, சொன்னால் மட்டும் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, தைய தக்கான்னு குதிச்சிருப்பீங்க, அது தவிர்த்து உங்களுக்கு வேற என்ன பண்ண முடியும், என்ன சொல்யூஷன் கொடுத்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துப்பாங்க. இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. ஃப்ரண்ட் ஆஃபீஸில் இருக்கிற போலீஸ் வந்து கேட்பாங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணும் அப்படிங்கிறப்போ நம்ம ஹீரோயினை மட்டும் உள்ளுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. போலீஸ் கிம் இருப்பாங்க, லேடி போலீஸ் இருப்பாங்க. லேடி போலீஸ் சொல்லுவாங்க, இதை பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கோங்க, இல்லை வேறு ஏதாவது காஃபி டீ குடிக்கிறீங்கனாலும் கூட கேளுங்க கொடுக்குறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு காம் டவுன் ஆகணும், பதட்டப்படாமல் எதையும் மறக்காமல் நாங்கள் கேட்குறதுக்கு நீங்கள் தெளிவாக ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் எங்களால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறப்போ ஹீரோயின் வந்துட்டு ஓகே நான் காம் டவுனாக தான் இருக்கேன், நான் தெளிவாக இருக்கேன், நான் ஆன்சர் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. வெளியே இப்போவும் பிரதருக்கு கொஞ்சம் அடிச்சுக்கும், மாமா அக்காவுக்கு தைரியசாலிங்கிறது எனக்கு புரிஞ்சிருச்சு, ஆனால் சில கேள்விகளை அவள் எதிர்கொள்வாளா அப்படிங்கிறப்போ எனக்கு நம்பிக்கை இருக்குது, உங்கள் அக்கா கண்டிப்பாக அதை விட்டு வெளியே வந்துடுவா, நல்லபடியாக ஃபேஸ் பண்ணுவான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபஸ்ட்டு, பேர், உங்கள் வயசு என்ன, 28 வயசு, என்னோட பேர் இது அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிச்சாச்சு. சரி நீங்கள் வந்து அந்த சம்பவம் நடந்தப்போ உங்களுக்கு போதையில் இருந்தீங்க, உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறீங்க, ரொம்ப பிளரான ஸ்டேஜில் இருந்தேன்னு சொல்கிறீங்க, இது எப்போ இருந்து இருந்தது அப்படிங்கிறப்போ அந்த காரில் ஏறுறப்ப இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அது யாரோட காரு, என்னோட மேனேஜர் காரு, அவரை நம்புறீங்களா, ஆமாம் நம்புறேன், அவர் ரொம்ப நல்ல மனுஷன், அது மட்டும் இல்லாமல் நான் தனியாக இல்லை, என் கூட யுவி அப்படின்னு சொல்லிட்டு என் கூட வேலை செய்கிற பொண்ணு, அவள் ஜஸ்ட் என்னோட கலீக் மட்டும் கிடையாது, என் ஃப்ரெண்டும் கூட, என் தம்பியை கல்யாணம் பண்ணிக்க போகிற ஃபியான்சியும் கூட, அவள் பேர் யுவி, அவளும் தான் கூட இருந்தா, அப்போ நீங்கள் அவங்க 2 பேரையும் நம்புறீங்களா, ஆமாம் நான் 2 பேரையும் நம்புறேன். ஆனால் ஃபஸ்ட்டு யுவியை வந்துட்டு அவங்க வீட்டில் இறக்கி விட்டு வந்திருக்காங்க, அதுக்கப்புறமாக தான் அந்த காரில் வந்து என் வீட்டுக்கு என்னை ட்ராப் பண்ணுறதுக்காக மேனேஜர் கூப்பிட்டு போனார், ஆனால் அது எனக்கு எல்லாமே வந்து ஒரு பிளராக தான் இருக்குது. மேனேஜர் கிட்ட இதை பற்றி நான் கேட்டதுக்கு அவங்க ஒய்ஃபுக்கும் அவருக்கும் ஃபோன் காலில் சண்டை வந்ததை நான் கேட்டுட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு ஸ்டாப்பிங் இருந்தது, ஒரு சிக்னல் வந்து தான் அங்கேயே நான் இறங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இறங்கிக்கிட்டதாக அந்த ஆள் சொல்கிறான். ஆனால் எனக்கு அதுவும் சுத்தமாக ஞாபகம் இல்லை. சரி உங்களுக்கு எப்போ முழிப்பு தட்டுச்சு அப்படிங்கிறப்போ என்னோட ஃபுல் கான்ஷியஸ் வந்துட்டு வந்த சமயத்தில் நான் கார்க்குள்ளே இருந்தேன், என் கண்ணு கட்டப்பட்டிருந்தது, என் கையும் வந்து கட்டப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி ஒருத்தன் வந்து என்கிட்ட தப்பாக நடந்துட்டு இருந்தா அப்படிங்கிறப்போ இந்த போலீஸ் ஸ்கீம் வந்து டீட்டெயிலாக சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என் மேலே ஒருத்தர் இருந்தான், அவன் மூவிங்கில் இருந்தான், அவங்க வந்து அப்படி தானே சொல்ல முடியும், அங்கே வந்து எல்லாத்தையுமே அப்பட்டமாக சொல்ல வந்து ஹீரோயினால் முடியல. அப்போ லேடி போலீஸ் சொல்லுவாங்க, இல்லை இதை பாருங்கள் நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள் அப்படிங்கிறப்போ, இல்லை அவன் என்கிட்ட வந்து இன்டர்கோர்ஸ் வச்சுட்டு இருந்தான். சரி அப்படி இருந்த சமயத்தில் அவங்கக்கிட்ட ஏதாவது சொன்னானா, ஏதாவது பேசினானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ அந்த ஆள் சொல்லியிருப்பான், நீ வந்து கத்தணும், நீ சவுண்ட் மேக் பண்ணணும், அப்போ தான் வந்து உன்னை நான் விடுவேன், இல்லைன்னா உன்னை நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். ஆனால் இது ஹீரோயினால சொல்ல முடியல. அவன் கையை வந்து என் வாயில் வச்சு அமுத்திருந்தான், என்னை போட்டு வந்து ஹராஸ் பண்ணான். அந்த சமயத்தில் என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிறப்போ, இல்லைங்க நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணல அப்படின்ட்டு போலீஸ் கிம் கேட்பாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் அந்த பர்சன் உங்ககிட்ட தான் பேசுகிறானா அப்படிங்கிறப்போ ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடும், எனக்கு வேறு ஆஃபீஸர் வந்து கொடுங்களே விசாரிக்கிறதுக்கு அப்படிங்கிறப்போ லேடி போலீஸ் சொல்லுவாங்க, வேறு போலீஸ் வந்தாலும் கேள்வி இதே தாங்க, இதே கேள்வி தான் கேட்பாங்க, கேள்வி மாற போகிறதில்ல அப்படிங்கிற சமயத்தில் போலீஸ் சொல்லுவார், இதை பாருங்கள் நீங்கள் பதட்டமாக இருக்கீங்கன்னு புரியுதுங்கிறப்போ ஹீரோயின் கொஞ்சம் பஸ்ட் ஆகிடுவாங்க. ஏன் என்னையே துருவி கேட்டுட்டு இருக்கீங்க, நடந்த விஷயத்த மறுபடியும் ஞாபகப்படுத்தி சில விஷயங்கள் எனக்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக மறந்து போனதையும் ஞாபகப்படுத்தி நான் இது எல்லாத்தையும் சொல்லி தான் நீங்கள் போய் அரெஸ்ட் பண்ணுவீங்களா, நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதே பார்த்தாதா அப்படிங்கிறப்போ கிம் வந்து பொறுமையாக சொல்வார், இதை பாருமா உன் பக்கத்தில் நியாயம் இருக்குது அப்படின்னா உன் நியாயத்தை நீ கரெக்டாக சொல்லணும், இதவே நீ ஃபேஸ் பண்ண கஷ்டப்பட்டேன்னா நாளைக்கு கோர்ட்டில் இதுக்கு மேலே கேள்வி கேட்பாங்க,
அதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? நாளைக்கு சமுதாயத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? அது எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண ரெடி ஆகிட்டு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கவே வந்திருக்கீங்க. அப்போது இந்த கேள்விகளை நீங்கள் வந்து சொல்லி தான் தீரணும். அப்போ தான் உங்கள் பக்கத்தில் ஸ்ட்ராங்காக நாங்கள் கேஸ் எழுத முடியும். அதுக்காக தான் கேட்குறேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, கரெக்டாக சொல்லுங்கள் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் ஹீரோயின் அழுதுட்டு இப்போ கொஞ்சம் தெளிவாயிட்டு சொல்கிறா. அந்த ஆளுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 45லேருந்து 48 வயசு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் பார்க்கல, என் கண்கள் கட்டப்பட்டிருந்தது. ஆனால் அந்த மேனேஜராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஏன்னா அந்த மேனேஜரோட காரில் தான் ஒரு கேட் இருக்கும், அது ஒரு மாதிரி சவுண்ட் மேக் பண்ணும், டிங் டிங் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட தப்பாக நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் நீ வந்து சவுண்ட் போடணும், நீ சவுண்டு மேக் பண்ணலை அப்படின்னு நான் கொண்டுருவேன் அப்படின்னு சொன்னால் அவன் ஏதாவது பண்ணிடுவானோ அப்படிங்கிற பயத்தில் நான் சவுண்டும் மேக் பண்ணேன், எனக்கு வேறு வழி தெரியலை, இல்லைன்னா அவன் என்ன கொண்டுருவானோ, என்கிட்ட இன்னும் ஹார்ஷாக நடந்து போனான்னு பயமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அங்கே நடந்தது, இவங்க அனுபவிச்ச பெயின், இவங்க பயம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் அப்படியே சொல்கிறாங்க. அதுக்கப்புறமாக கண்ணை கட்டி விட்டு அதே ஸ்டேஜில் தான் பின்னாடி கையும் கட்டிட்டு 1000 வரைக்கும் கவுண்ட் பண்ணிட்டு இங்கேருந்து என்ன நடக்க சொன்னால் நான் நடந்து போனேன் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க வெளியே வர்றப்ப தான் போலீஸ்க்கும் பார்க்குறாங்க. இவங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து கேட்கறதுக்கு இவ என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொன்னதும் கிம் பயங்கர ஷாக் ஆகிடுவார். நாங்கள் இதுக்கப்புறம் கேஸை ஃபைல் பண்ணிட்டோம், விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அனுப்பிச்சிடுவாங்க. அனுப்பிச்சதுக்கப்புறமாக கிம்முக்கெல்லாம் அப்போது இந்த பொண்ணு வந்து ஹீரோவோட ஒய்ஃபு, நம்ம ஹீரோ கிட்ட தான் போயிட்டு எல்லாமே கேட்டிருந்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு லேடி போலீஸை பார்த்து வாமா நம்ம கேஸை ஃபைல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டல் வந்துடுவாங்க. அவங்க ஃபுல்லாக ரெக்கவர் ஆகலை, இன்னும் ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ அகெயின் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவாங்க. யுவி தான் பக்கத்தில் உட்காந்துட்டு ஆப்பிளை பீல் பண்ணிட்டு இருப்பாளா, அப்போ அழுதுகிட்டே இருப்பா, கையெல்லாம் தடுமாறும். இந்த ஹீரோயின் பார்த்துட்டு உனக்கு கையெல்லாம் நடுங்குது, உன் கை ஏதோ காயமாயிட போகுது, வேண்டாம் யுவி அப்படிங்கிறதுக்கு யுவி கழுகளுக்கே வரும். நான் தப்பு பண்ணிட்டேன், அன்னைக்கு அந்த மேனேஜரை நம்பி உன்னை அனுப்பிச்சிருக்க கூடாது. ஃபஸ்ட்டு நீங்கள் எதுக்கு என்ன ட்ராப் பண்ணுறீங்க, ஹீரோயின் ரொம்ப பிடிச்சிருக்கா, அவள் அப்பார்ட்மெண்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ட்ராப் பண்ணுங்க அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்திருக்கணும், இது ஏன் தப்பு தான், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அலறப்போ ஹீரோயின் இருந்துட்டு என்ன பேசுகிற, ஒரு வேளை என்ன நீ ஃபஸ்ட்டு ட்ராப் பண்ணியிருந்த அப்படின்னா அவன் டார்கெட் நானாக இருந்திருக்க மாட்டான், அதுக்கப்புறம் நீயா இருந்திருப்பேன், ஏன்னா நீயும் அன்றைக்கி குடிச்சிருந்தேன், இன்றைக்கி நான் படுத்துட்டு இருக்கிற இடத்துல நீ இருந்திருப்பேன், உனக்கு நான் வந்து சமாதானமும் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருந்திருப்பேன், நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு, எல்லா பிளமையும் நீ எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்துறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துடுவார் சமைச்செல்லாம் எடுத்துக்கிட்டு. அதுக்கப்புறம் இவி போனதுக்கு அப்புறமாக இவரே ஊட்டி விடுவார். இன்னைக்கு நைட் இப்படியே கழியுது. அடுத்த நாள் விடிஞ்சா போலீஸ் கிம்மும் லேடி போலீஸும் இந்த மேனேஜர் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டாங்க. அரெஸ்ட் வாரண்ட்டை கூட காட்டுறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேங்க.